குவைத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் சடலங்கள் கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் இருந்து 7 ஆம்புலன்ஸ்கள் மூலம் தமிழகத்திற்கு புறப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். குவைத் நாட்டில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழர்களது உடல் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த தமிழர்களது உடலானது தற்போது அமரர் ஊர்தியில் ஏற்றப்பட்டு அந்த உடல்கள் தற்போது தமிழகம் நோக்கி வர தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அவர்களது உடல்கள் கொண்டு வந்து அவர்களது சொந்த ஊர்களில் கொடுக்கப்பட இருக்கின்றது. தற்போது அமரர் ஊர்திகளில் அவர்களது உடல்கள் சரிபார்க்கப்பட்டு உறவினர்கள் முன்னிலையில் கையொப்பம் தரப்பட்டு அந்த உடல்கள் அவர்களிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை அவர்கள் ஏற்றிக்கொண்டு தமிழகம் புறப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அங்கு சென்றிருந்தார். கேரளா மாநிலம் கொச்சிக்கு சென்று அங்கு வந்த தமிழர்களுடைய உடல்களை அவர் பெற்றுக்கொண்டார். முன்னதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் சேர்ந்து அந்த இறந்தவர்களது உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை ஆகிய 7 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள், கட்டிட தொழிலாளிகள், குவைத் சென்று பணியாற்றக்கூடியவர்கள், அவர்கள் அதை தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்டில் திடீரென்று கேஸ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 12ஆம் தேதி அதிகாலையிலே கரும் புகையெல்லாம் ஏற்பட்டு அவர்கள் தீ விபத்தில் சிக்கி உடல் கருகி அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படி உயிரிழந்தவர்களுடைய அந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு மரபணு சோதனை மூலமாக அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் முழுமையான விவரங்கள் உறவினர்கள் உதவியோடு கண்டறியப்பட்டு தற்போது அந்த உடல்கள் இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக கொச்சி வந்து சேர்ந்த அந்த உடல்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் உடல்கள் தனியாகவும், தமிழ்நாட்டை சார்ந்த 7 தமிழர்களது உடல் தனியாகவும் பிரிக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வீதம் பிரிக்கப்பட்டு அவர்களது உடல் அந்த சவப்பெட்டியில வைக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை அந்த ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களும் சேர்த்து உள்ளே ஏற்றக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த பெட்டிகளின் மேல் அந்த இறந்தவர்களுடைய புகைப்படம், அவர்களது பெயர் போன்றவை ஒட்டப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவர்களது உறவினர்கள் சிலரும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்று அந்த இறந்தவர்களது உடல்களை தற்போது பெற்றுக்கொண்டு அந்த சடலத்தோடு தற்போது தமிழகம் வர தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக கடலூர், தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வந்து சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.